அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாரதி நாணயங்கள் சேகரிப்பு சங்கம். நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே வித்தியாசமாக நாணயங்கள், பணத்தாள்கள், கலைப்பொருட்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போது ஒரு நாணயத்தை பற்றி தான். அது என்ன நாணயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போடக்கூடிய வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்ல வரோம், இந்த நாணயத்தை பற்றின சிறப்பு என்ன சொல்கிறோம், அதில் எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறதுக்குன்னா நம்ம ஒவ்வொன்றும் தெளிவாக சொல்கிறோம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாணய சேகரிப்பாளர்கள், சேகரிக்கக்கூடியவங்க, சேகரிச்சுட்டு இருக்கிறவங்க, சேகரிக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன டவுட்னாலும் கேட்கலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய் நாணயம் தான் பார்க்குறோம். பாருங்கள், 1 ரூபாய் நாணயம். இதை பாருங்கள், தேசிய சின்னமான அசோகா சிங்கத்தூண் போட்டிருக்கு. கீழே 1 ரூபான்னு சிம்பிள் போட்டிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா ரூபி, இதில் ஹிந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் வெயிட்டுள்ள நாணயம். காப்பர் நிக்கல். இந்த உலகம் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல். இந்த நாணயங்கள்லாம் சேகரிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 1 ரூபா நாணயத்தை நம்ம வச்சுருக்கோம். இந்த 1 ரூபா பார்க்க போனால் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற ஒரு நாணயம் தான் 1 ரூபா. எல்லார் கைகள்லையும் வந்திருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த நாணயங்கள் இப்போ வெளியிடப்படவில்லை, எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நாணயத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், கேர் ஃபார் தி கேர்ள் சைல்டு. அதாவது கேர் ஃபார் தி கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைகளுக்கான ஆண்டை நினைவு கூறும் விதமாக வெளியிடப்பட்ட நாணயம். பெண் குழந்தைகளுக்கான ஆண்டுன்னு சொல்லி, அதாவது சார்க் இயர், அதாவது சார்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், சரிங்களா, ஒரு அமைப்பு, அதாவது சார்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பெண் குழந்தைகளுக்கான ஆண்டை நினைவு கூறும் விதமாக இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1990. இதை பாருங்க, கேர் ஃபார் தி கேர்ள் சைல்டு அப்படிங்கிறது இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, அந்த பக்கம் ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அந்த படத்தை பாருங்க, ஒரு சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு நடனம் ஆடுற மாதிரி 2 கைகளும் தூக்கிக்கிட்டு பாருங்க, நல்லா பாருங்க, 2 குழந்தை அந்த கை 2 தூக்கிட்டு ஒரு ஜாலியாக நிற்கிற மாதிரி. மேலே சூரியன், இந்த சூரியனுக்கு கீழே ஒரு குழந்தை ஒரு ஏதோ ஒரு நாட்டியம் ஆடுற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளில் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குது பக்கத்தில், அதை பாதுகாக்கிற மாதிரி 2 கையில் வச்சு உள்ள பாதுகாக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. அது கீழே சார்க் இயர்னு போட்டிருக்காங்க. 1990ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயம் இது. ஸோ அந்த நாணயத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான ஆண்டு. இன்றைக்கி நம்ம அரசாங்கம் பெண் குழந்தைகள், பெண்கள், பெண் முதியவர்களுக்கான எத்தனையோ சட்டம் போட்டிருக்காங்க, சட்டம் ஏற்றுறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1990லேயே பெண் குழந்தைகளுக்கு அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போவே இந்த ஒரு அமைப்பு, சார்க் என்ற அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சிம்பலை போட்டு அதுக்காக நாணயமாக இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், இதுதான் அதோட மெயின் குறிக்கோளாக. இதுதான் இந்த நாணயத்தை பார்க்கும்போது பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும், அவங்களுக்கான சுதந்திரம், அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மையமாக வச்சு தான் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இந்த பெண் குழந்தை தான் இந்த சிம்பிள் வந்து பெண் குழந்தை சிம்பிள். ஸோ 1990 வெளியிட்டிருக்காங்க. அந்த நாணயம் எங்கே அச்சிடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பாம்பே. கீழே பாருங்கள், அந்த இயருக்கு கீழே பாருங்கள் ஒரு டைமண்ட் குறியீடு இருக்கா. ஸோ அந்த நாணயம் பாம்பேயில் அச்சிடப்பட்ட ஒரு நாணயம். இது பாம்பே, ஹைதராபாத் 2 நாணய சாலையும் அச்சடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாணயங்கள் சேகரிப்பு பொருள், சேகரிக்கக்கூடியவங்க சேகரித்து வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நாணயத்தை எடுத்து பார்க்கும்போது நம்ம நார்மலாக செலவு பண்ணுறோம், ஆனால் அதில் உள்ள படங்களை வச்சு அதுக்காக எதுக்காக வெளியிட்டாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நாணயங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடலாம். நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா கூட தெரிஞ்சவங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து நாணயங்களை பற்றின தகவல் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. புதுசாக சேகரிக்கவும் சரி,
ஸோ நாணய சேகரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, செல்லாத காசு தானே, அதை பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம்? அதை வாங்கி வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அது எதுக்கு யூஸ் ஆகும்? அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாணயங்களும், ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு குறியீடு எல்லாமே ஏதோ ஒண்ணு நினைவுகூர வகையிலயும், அதனுடைய சிறப்புக்காக தான் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நாணயங்களை சேகரிப்போம், பணத்தாள்களை பாதுகாப்போம். நம்ம கடைங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் கேடிசி நகர்ல தான் இருக்கு. நேர்ல வந்து பாருங்க. இல்ல நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.